நாம் இப்போது எவ்கெனி அலெக்சேவிச் ஃபெடரோவுடன் உரையாடுகிறோம். எவ்கெனி அலெக்சேவிச் ரஷ்ய இராணுவத்தின் கர்னல். எவ்கெனி அலெக்சேவிச் பொருளாதார அறிவியலில் வேதாந்தர், ரஷ்ய பாராளுமன்றத்தின் கீழ் சபை உறுப்பினர், ரஷ்ய மாநில டுமாவின் பட்ஜெட் மற்றும் வரிகள் தொடர்பான குழு உறுப்பினர், ரஷ்ய கூட்டமைப்பின் உண்மையான அரச ஆலோசகர். இது எங்கள் முதல் உரையாடல் அல்ல. நாம் இருவரும் பல வீடியோக்களை எடுத்துள்ளோம். ஏதாவது 10, 8, 7 ஆண்டுகளுக்கு முன்பு. ஏன் இன்று 2025ஆம் ஆண்டில் நான் உங்களை சந்திக்க வந்தேன் என்றால், இன்று 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம். ஏனெனில் உங்கள் பெரும்பாலான கணிப்புகள் மற்றும் முன்னறிவிப்புகள் அனைத்தும் சரியாக இருந்தன. அனைத்தும் இல்லை, 100 விழுக்காடு எல்லாம் இல்லை. ஆனாலும் நான் பல்வேறு அரசியல்வாதிகள், சில பகுப்பாய்வாளர்கள், யூடியூபில் பேசிக் கொண்டிருக்கும் சிலருடன் ஒப்பிட்டு பார்த்தேன். நான் பலருடன், எல்லோருடனும் ஒப்பிட்டு பார்த்தேன். உங்கள் கடந்த காலத்தில் செய்த கணிப்புகளின் சதவீதம் மிகவும் அதிகம் என்று தெரிய வந்தது. நீங்கள் அனைவரையும் மிஞ்சுகிறீர்கள். இப்போது நடக்கின்ற பல விஷயங்களை நீங்கள் முன்கூட்டியே சொன்னீர்கள். அதாவது, நீங்கள் முன்னறிவித்தது முழுமையாகவோ பகுதியளவிலோ நடந்துவிட்டது, இல்லையெனில் வேறு ஒரு வடிவத்தில் நடந்திருக்கலாம். ஆனாலும் அது நடந்துவிட்டது. எனக்கு நிச்சயமாக இது ஏன் உங்களிடம் இப்படிப்பட்ட முன்னறிதல் திறன் எப்படி உள்ளது என்று தெரிந்து கொள்ள விருப்பமாக இருக்கிறது. நீங்க ஒரு முன்கூட்டியே பார்க்கும் நபர் அல்ல என்றது தெளிவா தெரியுது இல்லையா? இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஜோதிடரும் இல்லை, எதுவும் இல்லை. அதாவது நீங்கள் ஏதோ காரணங்களை அடிப்படையாக கொண்டு பேசுகிறீர்கள். உங்கள் ரகசியம் என்ன? நாங்கள் அறிவியலை அடிப்படையாக கொள்கிறோம். அறிவியல் எப்போதும் பதிலை தரும். ஏனெனில் அறிவியல் என்பது கடுமையான சூத்திரம். அங்கே 2 மடங்கு 2 4 தான். நாங்கள் கணிக்கிற விஷயங்களில் எதிலும் சிக்கல் எதுவும் இல்லை. எந்த மனிதனும் இந்த முறையை கற்றுக்கொண்டால் AMM, இங்கே நாங்கள் நாடுகளின் போட்டி அறிவியலின் முறையை, மனித குலத்தின் வரலாற்று உருவாக்கத்தின் கொள்கைகளை, மனிதன் பூமி கிரகத்தில் எப்படி வாழ்கிறான், மனிதர்களுக்கு இடையிலான, நாடுகளுக்கு இடையிலான, ஜாதிகளுக்கு இடையிலான உறவுகள் எப்படி இருக்கின்றன என்பவற்றை அடிப்படையாக கொள்கிறோம். அதனால் இந்த நடத்தை வழிகாட்டும் அல்காரிதத்தில் உள்ள உந்துதல்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. நோக்கங்களை அடைவதற்கான முறைகள் மட்டும் வேறுபடுகின்றன. அதனால் இதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இதை அறிவார்கள். இதற்கு மிகவும் அருகில் உள்ளவர்கள் வரலாற்றாளர்கள், சட்டவியலாளர்கள். அவர்கள் உங்களுக்கு முன்கூட்டியே எல்லா கணிப்புகளையும் வழங்குவார்கள். இந்த அறிவியலில், இந்த கணிதத்தில் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் எதிலும் சிக்கல் இல்லை. ஒவ்வொருவரும் தண்ணீர் குழாய்களை சரி செய்வதில் திறமை பெற்றிருக்க முடியாது. ஆனால் அதை செய்ய தெரிந்த சானிடரி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய மேதை என்பதால் அல்ல, அவங்களுடைய இந்த வேலையை செய்து இந்த விஷயத்தை ஆய்வு செய்ததால தான். இங்கேயும் அதே போலதான். அதாவது நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் எப்படி நடைபெறுகின்றன என்பதையும், அது எவ்வாறு நடைபெறுகிறது, அதன் முடிவு என்னவாகும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நீங்கள் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறீர்கள்? நாடுகளுக்கு இடையிலான போட்டி. இப்படி செய்வோம். நாடுகளுக்கு இடையிலான போட்டி குறித்த கோட்பாடு. பூமி என்ற கிரகத்தில் மனிதர்கள் குலங்கள் எனப்படும் சமூகங்களில் வாழ்ந்தார்கள். பின்னர் அவை நாடுகளாக மாறின. இப்போது இதை நாடுகள் அல்லது தேசியங்கள் என்று அழைக்கிறோம். விலங்குகள், அவை சில கூட்டங்களில் கூட்டமாக அல்லது கூட்டமாக வாழ்கின்றன. அது அவர்களின் வாழும் வடிவம். இந்த கூட்டங்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகின்றன. இதுதான் போட்டி. உயிருள்ள சூழலில், இயற்கையில் உள்ள போட்டி. மனிதன் நாடுகள், தேசியங்கள் மற்றும் அதற்கு முன்பு குலங்களில் போட்டி மூலம் வாழ்கிறான். அப்படி என்றால் ஒரு நாட்டை நாம் விலங்கு உலகத்துடன் ஒப்பிட்டால் அது ஒரு கூட்டம் மாதிரி இல்லையா? தேனீ கூட்டம், அல்லது இது ஓநாய்களின் கூட்டம், அல்லது ஒரு எறும்பு தளிர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவன் இதில் வாழ்கிறான். மிக எளிமையாக சொன்னால் அந்த எறும்பு தளிரில் வாழ்கிறான் மற்றும் மற்ற எறும்பு தளிர்களுடன் போட்டியிடுகிறான். மற்றும் ஜின்வா எவல்யூஷன் காரணமாக இப்போது அந்த மாதிரியான எறும்பு தளிர்கள் 190 மட்டுமே மீதமுள்ளன. அப்படி என்றால் நாடுகளையும் எண்ணினீர்களா? ஐக்கிய நாடுகள் சபையில் 10 நாடுகள். சரி, அப்படியா? நல்லது. இதுவே தேசியங்களுக்கு இடையிலான போட்டியா? இதுவே தேசியங்களுக்கு இடையிலான போட்டி. இதிலிருந்துதான் மனித குலத்தின் முழு வாழ்க்கையும் இந்த போட்டியின் வெளிப்படையான தருணமாக முடிவில்லாத போர்களாகவே இருக்கிறது. நீங்கள் எந்த வரலாற்று பாடப்புத்தகத்தையும் எடுத்து பாருங்கள். அதன் முடிவில் பொதுவாக வரலாற்று நிகழ்வுகளின் சுருக்கமான விளக்கம் இருக்கும். அங்கே உங்களுக்கு போர்களின் பட்டியலே இருக்கும். போர், 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 புரட்சி, கவிழ்ப்பு, போர், 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 புரட்சி. இதுவே தேசியங்களுக்கு இடையிலான போட்டியின் செறிவான வெளிப்பாடு, அதாவது போட்டியின் உச்ச வடிவமான போர்களாகும். எல்லா போர்களும் நிலங்களை பெறுவதற்காகத்தான். அதாவது நிலங்களை பெறுவதற்காக இல்லாத போர்கள் இடைப்பட்டவை. அவை பொதுவாக இவ்வளவு பெரிய அளவில் இருக்காது. எந்த பெரிய போரும் அதன் எல்லைகள் மாற்றப்படுவதற்கோ அல்லது மாற்றப்படாமல், ஆனால் அப்போது ஏதோ ஒரு பகுதியை விட்டு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுவதற்கோ விளைவாகும். அதாவது இது ஒரு போராட்டம். மிருகங்கள் தங்கள் வாழ்விடத்தை அல்லது கட்டுப்பாட்டு இடத்தை பெறுவதற்காக போராடுவது போல. உதாரணத்திற்கு,
ஒரு கூட்டம் அந்த நிலப்பகுதியை கட்டுப்படுத்துவது போல. அதாவது தேசியங்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகின்றன, மேலும் மற்றும் இது நிலப்பகுதிகளுக்கு இடையிலான போட்டியின் விளைவு. உயிர் வாழ்வதற்காக. அடிப்படையில் இது உயிர் வாழ்வதே மிருகங்களைப் போலத்தான். நிச்சயமாக இதோ முற்றிலும் ஒரே மாதிரி. உயிர் வாழ்வதற்காக, அதாவது யார் உயிர் வாழ்வார், யார் யாரை விழுங்குவார், அடிமைப்படுத்துவார் என்பதே. யார் உயிர் வாழ்வார். ஆனால் ஒரு தேசியம் என்பது நாம் முன்பு விவாதித்த எறும்பு தொட்டிகள் போலவே. அதனால் இது செயல்பாட்டு விதிகள் ஆகும். மக்கள் என்பது அடிப்படையில் எங்கும் ஒரே மாதிரிதான், இங்கேயும் இங்கிலாந்திலும் பிரான்சிலும். ஆனால் அவர்களின் சமூகமே உண்மையில் போட்டியின் அந்த கட்டமாகும். அதுவே சமூகமாகும். அதற்கேற்ப நிலப்பரப்பை விரிவுபடுத்துவது அந்த சமூகத்திற்கு மாற்றங்களை ஏற்படுத்த அனுமதிக்கிறது. மற்ற மக்களை விழுங்குவதற்கும் அவர்கள் அந்த சமூகத்தின் விதிகளின்படி விளையாட தயாராக இருந்தால் 2ஆம் 3ஆம் தலைமுறையில் அவர்கள் தங்களை விழுங்கியதை மறந்து விடுவார்கள். அதாவது தேசிய சமூகங்களின் உயிர் வாழ்வுக்கான போராட்டமே நாடுகளுக்கு இடையிலான போட்டியா? ஆம். பூமி கிரகத்தில் நிலப்பரப்பு பகிர்ந்து வைக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப நீ அதிகமாக விரிவடைய விரும்பினால் அதை யாரிடமிருந்தோ எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். ஏன் ஒத்துழைக்க முடியாது? மனித உயிரினத்தின் தூண்டுதல்களும் பொதுவாகவே உயிரினங்களின் தூண்டுதல்களும் போட்டி மூலம் விரிவடைவதே. ஆம், ஒருவேளை கோழி ஓநாயுடன் ஒத்துழைக்கலாம், கோழிகளை மேய்த்து பாலை அருந்தலாம் என்று கருதலாம். ஆனால் இயற்கையில் அது அப்படி இல்லை. அதுதான் வாழ்க்கை. இப்படி சொல்லலாம், கடவுள் அல்லது ஏதோ ஒன்று வாழ்க்கையை இப்படி அமைத்திருக்கிறது. அது எப்படி இருக்கிறதோ அப்படியே. மனித உயிரினம் அதன் அணுகுமுறைகள், கொள்கைகள் போன்றவற்றுடன் உயிருள்ள இயற்கையின் ஒரு பகுதியாகும். இயற்கையில் உள்ள மற்ற உயிரினங்களைப் போலவே மூளை என்பது ஒரு கருவி போல. அது மனித உயிரினத்தையும் உயிருள்ள மற்ற உயிரினங்களான புலி, ஓநாய், கரடி ஆகியவற்றையும் வேறுபடுத்துகிறது. அவர்களுக்கும் மூளை இருக்கிறது. வித்தியாசமான செயல்திறன் மட்டங்கள். ஆம், புலிகள் பற்கள், காதுகள் இருக்கின்றன. ஆனால் இங்கே அதற்கு மேலாக ஒரு சக்தி வாய்ந்த மூளையும் உள்ளது. அப்படி என்றால் அடிப்படையில குறிக்கோள் மாறவில்லை இல்லையா? அதாவது உயிருள்ள அனைத்தும் எதற்காக வாழ்கின்றனவோ அதற்காகவே மனிதனும் வாழ்கிறான். இதுல தான் நான் கவனம் செலுத்துகிறேன். புரிகிறதா? அதாவது உயிருள்ள அனைத்தும் எதற்காக இருக்கின்றனவோ அதில் மனிதனுக்கு கலாச்சார அம்சம் உருவாகிறது. ஆம், அது மிகவும் முக்கியமானது. நிச்சயமாக உயிரினங்களை விட 1000 மடங்கு அதிகம். ஆம், ஆனால் அது அடிப்படையில் பொருளும் குறிக்கோளும் பெரிதாக மாறுவதில்லை. மேலமைப்பு அடிப்படையின் மீது கட்டப்பட்ட மேலமைப்பு. ஆம் ஆம், அதாவது இது தனக்கே குறிக்கோளை மாற்றுவதில்லை. இது குறிப்பாக நாடுகளுக்கு இடையிலான போட்டி போராட்டத்திற்கு பொருந்தும். ஒரு நாட்டுக்குள்ள தனிப்பட்ட மனிதனுக்கு சிறப்பு நிலைகள் இருக்கலாம். அவன் கவிஞராகவோ எழுத்தாளராகவோ இருக்கலாம். அவனை எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆனால் இது கலாச்சார அம்சத்தை வலுப்படுத்துகிறது. அந்த கலாச்சார அம்சம் நாட்டின் நிலையை உயர்த்துகிறது. நாட்டின் நிலை உயர்வது அந்த நாட்டின் போட்டி போராட்டத்தில் சாதகமாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால் நாடுகள் தங்களுடைய கலாச்சார தலைவர்களை விரும்புகிறார்கள். ஏனெனில் புவியியல் மற்றும் வரலாற்று பார்வையில் ஒரு சிறந்த கலாச்சார தலைவர் ஒரு சிப்பாயை விட நாட்டின் ஆதிக்க குறிக்கோளை எட்ட சிறப்பாக முடியும். நம்ம இப்படி சொல்லலாம், அவர்கள் வெவ்வேறு வழிகளில் செல்கிறார்கள். சிப்பாய்க்கு ஒரு பணி, கலாச்சார தலைவருக்கு ஒரு பணி, வெவ்வேறு துறைகள். ஆனால் ஒரு நாட்டிற்கு அடிப்படையில் இது தன் செல்வாக்கை அதிகரிக்கும் ஒரே பரப்பாகும். எந்த பெரிய நாடும், குறிப்பாக ஒரு பேரரசு, நீங்கள் சொன்னது போல அரசியலின் அடுத்த கட்டம் விரிவடைய விரும்பும். இது அடிப்படை கொள்கை விரிவடையவும் விரிவடையவும் விரிவடையவும். நீங்கள் உங்களிடத்தை பிடித்த பிறகு, எடுத்துக்காட்டாக இந்த பிராந்தியத்துல யூரேஷியாவில் நீங்களுடைய உடல் எல்லைகளை அடைந்து விட்டால் நீங்க கண்டிப்பாக வேறு ஒரு கண்டத்திற்கு செல்ல முயற்சிப்பீர்கள். இது ஒரு கொள்கை. மற்றும் வழக்கமாக இதே கொள்கை சோவியத் ஒன்றியத்திலும் இருந்தது. அது ஏன் எல்லா இடங்களிலும் தலையிட முயற்சித்தது? உலகம் முழுவதும் புரட்சி ஏற்படுத்தியது. ஆப்கானிஸ்தானிலும் அதே கொள்கையின்படி. ஆப்கானிஸ்தானில் மட்டுமல்ல, லத்தீன் அமெரிக்காவிலும், எங்கும், ஆப்பிரிக்காவிலும். ஏனெனில் இது ஒரு கொள்கை. இது மனிதனும் ஒரு நாட்டும் போட்டி போடும் கொள்கை. உன்னை மற்றவர்கள் நிறுத்தும் வரை நீ விரிவடைய வேண்டும். அதாவது உன்னை யாரோ மற்றவரும் விரிவடையும் போது அவர்கள் உன்னை நிறுத்தும் வரை நீ விரிவடைய முயற்சிப்பாய். இந்த ஆசைகளின் மோதல் நிகழும் அந்த தருணமே உலக போர் போன்ற பெரும் மோதலுக்கு பிறகு உருவாகும் புதிய எல்லைகளாகும். இப்போது நாம வெளிநாட்டவர்களுடன் அதிகமாக தொடர்பு கொள்ள முடிகிறது. இது முன்பு இல்லை. பெரும்பாலும் எல்லோரும் சாதாரணமானவர்கள் தான். சாதாரண ஜெர்மனியர்கள், சாதாரண ஹாலந்தியர்கள், சாதாரண அமெரிக்கர்கள், அவர்களுடன் சாதாரணமாக பேச முடிகிறது. அவர்கள் உனக்கு தீங்கு செய்ய விரும்புவதில்லை. நானும் அவர்களுக்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை. ஆம், ஆனால் அரசாங்கம் ஒரு அமைப்பாக இருக்கும்போது அவை ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன. அவற்றுக்கு ஒரு போட்டி நிலை உள்ளது. அருகில் உள்ளவர்கள் நட்பாக இல்லை.
ஆம், ஆனால் அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் எனில் நாம் மனிதர்கள் ஒருவருடன் ஒருவர் நன்றாக பேசிக்கொள்கிறோம், ஒருவருக்கொருவர் எந்த குற்றச்சாட்டு இல்லாமல். ஆனால் அரசாங்கத்துக்கு இருக்கிறது, நாமோ வெவ்வேறு அரசுகளுக்கு சேர்ந்தவர்கள். என்ன செய்யலாம்? வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையின் விதிகளின்படி வாழ வேண்டும். உங்கள் தலைமுறையில் பிரச்சனைகள் வர வேண்டாம் என்று நீங்கள் விரும்பவில்லை என்றால் மனித சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட சில நடைமுறைகள் உள்ளன. உதாரணத்திற்கு கும்பல் அவர்களுக்கும் தங்களுக்கான விதிகள் இருக்கின்றன இல்லையா? ஆம், அவர்கள் அங்கே ஒருவரை ஒருவர் அடிக்கிறார்கள், கொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு சில விதிகள் இருக்கின்றன. இந்த விதிகள் எடுத்துக்காட்டாக அவற்றுக்கான சில சடங்குகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதைத்தான் நாம் உரிமை என்று அழைக்கிறோம். அதாவது உரிமை உருவாகும் முன் சடங்குகள் இருந்தன, பின்னர் அவை உரிமையாக குறிப்பிட்ட அறிவியல் ஆவணங்களாக மாறின. நான் ஒரு சட்டத்துறை நிபுணர், அதாவது சட்ட ஆவணங்கள் மற்றும் இதரவற்றாக. கும்பல் ஒருவருடன் ஒருவர் போர் நடத்துகிறார்கள், ஆனால் அதனால் அவர்கள் தினமும் ஒருவரை ஒருவர் சுடுகிறார்கள் என்பதல்ல. அது அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. ஒருவரை ஒருவர் சுட்டுவிட்டார்கள், பிறகு உட்கார்ந்து இழப்புகளை கணக்கிட்டார்கள். யாரால் என்ன செய்ய முடியும், எந்த கும்பலால் என்ன செய்ய முடியும் என்பதை கணக்கிட்டு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்த தெருவின் அந்த பக்கத்தை நீ கொள்ளையடிக்கிறாய், வரி வசூலிக்கிறாய், இந்த பக்கத்தை நான் கொள்ளையடிக்கிறேன், வரி கடைகள் வசூலிக்கிறேன். அவ்வளவுதான், போர் முடிஞ்சது. பிறகு முரண்பாடுகள் உருவானது. அவர்களில் ஒருவர் தானே பெரியவன் என்று முடிவு செய்தார். அவரிடம் 500 பேர் இல்லை, 1000 பேர் இருக்கிறார்கள். மீண்டும் அல்லது வேறு ஒரு சொல். ஆம், அல்லது வேறு ஒரு சொல். மீண்டும் போர். அதற்கும் மீண்டும் ஒப்பந்தம் செய்தார்கள். அதே போல் மனித சமூகம் இயங்கும் முறை இதுதான். வெறும் பெயர் மட்டும் சட்டம் என்று மாற்றப்பட்டுள்ளது. அதாவது உலக போர் ஒப்பந்தம் செய்தார்கள். நாம் சட்டம், நாடுகளின் போட்டி, அதன் அமைப்பை சட்டமாக்கும் வடிவம் பற்றி பேசினால் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பதில்கள் கிடைக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன் ரோம பேரரசு என்ன செய்தது மட்டுமல்ல, இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதும். புரிகிறதா? ஏனில் அமைப்பு ஒன்றே, அனைத்தும் ஒன்றுதான். இப்போது தெரிஞ்சது எல்லாமே ஒன்றுதான். ஏன்னா இயற்கையிலும் மனிதர்களிடையிலும், கும்பல்களிடையிலும், நாடுகளிடையிலும் அனைத்தும் ஒன்றுதான். ஒரே விதி, எல்லாரும் ஒரே மாதிரியான செயல்கள் செய்கிறார்கள். அதனால நீங்கள் அந்த விதிகளை அறிந்தால் அவற்றை அடிப்படையாக வைத்து ஒரு திட்டத்தை அமைக்கலாம், முடிவும் பெறலாம்.